அன்பான தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் உடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றி கண்ட வணக்கம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் நல்லபடியா இருக்கீங்களா? என் தாய்மார்கள், என் சகோதரர்கள், சகோதரிகள், என் நிர்வாகத்தின் தூண்கள், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் வரல இறைவன் அருளால எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இல்லத்திலும் உள்ளத்திலையும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும். எல்லாம் வரல இறைவனை வழங்கி ஆரம்பிக்கிறேன். 124வது மாசம் குழுக்கள் ஆரம்பிச்சு 124 மாசங்கள் இறைவன் அருளால உங்களுடைய சப்போர்ட்டால. ஸோ 124 மாசம் இந்த ரெக்கார்டு, ஆஸ்கார் ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்தா குழுக்கள்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்க போட்டுருக்கு இல்லையா? குழுக்களே குலுக்கி குலுக்கி ஓரளவுக்கு 124 மாசம் மக்களுக்காக என்ன பண்ணிருக்கோம். ஸோ மக்களை ஆர்வப்படுத்துறதுக்கு இன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்தாரு நம்ம ஆபீஸ்க்கு நம்மளை பார்க்க. அப்போ இந்த இந்த சூழ்நிலைகள் பார்த்துட்டு இது என்ன அது டோக்கன்லாம் வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டிருந்தாரு. அப்போ அதான் இந்த மாதிரி இருக்கிறப்பட்டவங்க காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்க அதை பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க. கடைசிக்குமே வேடிக்கையாவே போயிடுறது. ஸோ வேடிக்கையை நம்ம என்ன பண்றோம், அவங்களே வாடிக்கையாளரை மாத்தி அவங்களே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு முதலாளியா உருவாக்கி இந்த இந்த உலகத்துல அவங்களும் ஒரு சொத்துக்கு ஓனர் ஆகணும். நம்மளோட நம்மளோட கம்பெனியோடைய ஒரு முழு ஸ்கீமே விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சரி, காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வந்தாங்களா லேண்டை காத்து ரிஜிஸ்டர் பண்ணி ரெடி கேஷ்ல டாக்குமெண்ட் அவங்கள கையில கொடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இதுதான் எல்லாரும் விரும்புற வியாபாரம். யாருமே இன்னைக்கு யாரும் விரும்புறதா என்னது இல்லை, இந்த மாசம் மாசம் போட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பில்லு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மாசம் மாசம் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுக்கிட்டு ஆஃபர் கொடுத்துக்கிட்டு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு டோக்கன் அடக்கிக்கிட்டு குழுக்கள்ல போட்டுக்கிட்டு அதை வெளியே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறது, இதெல்லாம் யாரும் இன்னைக்கு பண்றது இல்லை. அப்படி பண்றவன் யாருன்னா மேக்சிமம் 10 மாசம் 5 மாசம் நடத்திட்டு ஓடி போயிடுவான். 120 மாசம் 124 மாசம் இந்த ரெக்கார்டு. சோ இந்த ரெக்கார்டை உடைக்கணும்னா கண்டிப்பா யாராலையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் இந்த 15 வருஷம் இந்த தொழில இருக்கிறேன். எல்லாம் 5 மாசம் 10 மாசம் 11 மாசம் அதிகபட்சம் போனா ஒரு 24 மாசம் அவ்வளவுதான். நம்ம 124 மாசம் மக்களுக்காக குழுக்கள் நடத்திட்டு. ஸோ லேண்ட் ஓனர் ஆகிருக்கும். அதான் சொன்னேன் ஆரம்பத்துல தான் சொன்னேன். ரெடி கேஷ் வந்தாங்களா, 3 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ லேண்டு காசு கொடுத்தாங்களா, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தோமா, பத்திரத்தை கையில கொடுத்தோமா, நம்ம வேலை அடுத்த வேலையை பார்த்தோமா. ஸோ இதுதான் எல்லாத்துடைய வியாபாரத்துடைய எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு பழம் வாங்கிட்டு வரோம். ஒரு பழ வியாபாரி என்ன பண்றாங்க, ஒரு பழக்கடை வச்சிருக்காங்க. அவர் போய் கோயம்பேட்டுல இருந்து ஹோல்சேல்ல வாங்குவாரு. வாங்கிட்டு கடலை என்ன பண்ணுவாரு, ரீட்டைல்ல விற்கிறதுக்கு அது ஒரு பாக்ஸா வச்சு விற்பாரு. கூறு போட்டு விற்பாரு. அது அன்னைக்கே வித்து பணமாகறதா மறுநாள் காலைல போய் மறுபடியும் பழங்களை வாங்கிட்டு வந்து விற்க முடியும் இல்லையா? அது இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா காசு வருமா அன்னைக்கு? ஒரு ஒரு பழ வியாபாரி இல்ல ஒரு பழ வியாபாரியோ ஒரு ஏதோ ஒரு வியாபாரி வச்சுங்க, ஒரு வியாபாரம் ஒரு வியாபாரி அவர் கையில இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்காரு. ஒரு பொருள் வாங்கணும், பொருள் வாங்கிட்டு வந்து கடலை போட்டா விற்கும். 10,000 ரூபாய்க்கு போடுறாரு, 12,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, 2,000 ரூபாய் லாபம். இப்படி 10,000 ரூபாய் என்ன பண்ணுவாரு, மறுநாள் போய் பொருள் வாங்கிட்டு வந்து விற்பாரு. இதானே உலக இது விஷயம். 2,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். 10,000 ரூபாவே என்ன பண்ணுவாரு, இஎம்ஐல கொடுத்துட்டா மறுநாள் பொருள் வாங்குறதுக்கு காசு இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? 10,000 ரூபாய் நம்ம இன்னைக்கு தவணை முறையில கொடுத்துறோம். அது துணியா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருளா இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு 10,000 ரூபாய் கையில வந்ததுன்னா மறுநாள் போய் சரக்கு வாங்க முடியும், மறுநாள் போய் வியாபாரம் பண்ண முடியும், கடலை போட்டு வியாபாரம் பண்ண முடியும். கடன் கொடுத்துட்டா எப்படி வியாபாரம் பண்ண முடியும் மறுநாள் காலைல? அப்ப யாரும் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. சோ மக்களுக்காக யார் யோசிக்கிறானோ, மக்களுக்காக எந்த விஷயம் ஒரு விஷயத்த நடக்கணும்னு நினைக்கிறானோ கண்டிப்பா அவன் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இது நிறைய உதாரணங்கள் பெரிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து முன்னேறி இன்னைக்கு பெரிய பெரிய நிர்வாகங்கள்லாம் இருக்கு. வசந்த் அண்ட் கோலாம் அப்படிதான். இஎம்ஐல கொடுத்துதான் இன்னைக்கு வசந்த் அண்ட் கோன்னு சொல்லி பேர் இவ்வளவு பெரிய ஃபேமஸ். ஒரு நேரத்துல விஜிபி பன்னீர்தாஸ்
அவரும் ஒரு நேரத்துல மக்களுக்கு தவணை முறையில எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் லேண்ட் எல்லாம் குடுக்கல. இதெல்லாம் வித்து அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க. யாரும் குடுக்கல. டிவி தான் அந்த அந்த எலக்ட்ரானிக்கல், எலக்ட்ரிக்கல்ஸ் இன்ஸ்டால்மென்ட்ல குடுத்து, அவங்கலாம் இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு நபர்களா, பிரபலமான ஒரு நிர்வாகமா மாறி ஆனா எல்லாரெல்லாம் அத முயற்சி பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும்லாம் அதெல்லாம் பிடிக்காது. சோ நம்ப அதே மெத்தேட் என்ன பண்ணியிருக்கோம். அத விட பெஸ்ட்டா அவங்க ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துல கெட்டு போற பொருளு. யூஸ் அண்ட் த்ரோ பொருளு. டிவி வாங்குனா ஒரு 5 வருஷம், ஃப்ரிட்ஜ் வாங்குனா ஒரு 10 வருஷம். அந்த மாரி அவ்வளவுதான். ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துல அந்த பொருள் நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ அவ்வளவுதான். டோன்ட் யூஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். கைலாங்கர்ல கூட எடுக்க மாட்டான். நான் சொன்னேன்ல ஒரு வாட்டி சொன்னேன்ல வாஷிங் மிஷின் கத. ரூ. 40,000 குடுத்து வாங்கிட்டு வந்தேன். கெட்டு போச்சுன்னு சொல்லி போட்டு ரூ. 500 கூட குடுக்கல. ரூ. 300 பேரம் பேசிட்டு இருக்கான். 40,000 வாஷிங் மிஷின். அந்த மாரி அந்த பொருளெல்லாம் புதுசா வாங்குறதுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க அத போய் கெட்டு போயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு நீங்க போட்டீங்கன்னா, அது ரூ. 500 ரூ. 1000 கூட வாங்க மாட்டான். ஆனா லேண்ட் அப்படி கிடையாது. நம்மளுடைய நிர்வாகத்தோட பேர் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் நிக்குது. ஆனா மக்கள் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா நம்ம நிர்வாகம் அப்படி கிடையாது. மக்களுக்கு 100ல 200% பிரயோஜனம். லேண்டுங்க இன்னைக்கு உங்க பேர்ல ரிஜிஸ்டர் ஆகுது. நாளைக்கு உங்க பசங்க வருவாங்க. அப்புறம் அவங்க பசங்க வருவாங்க. அப்புறம் அவங்க பசங்க வருவாங்க. கவர்மெண்ட்ல கெசெட்ல உங்க பேர் ஏறிச்சுன்னா ஒரு வாட்டி, தலைமுறை தலைமுறை தாண்டி உங்க பேர் அந்த ரெக்கார்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றேனே, நம்ம ஒரு டாக்குமெண்ட் படிச்சோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எத்தன நாள் முன்னாடி படிச்சோம்? ஒரு டாக்குமெண்ட் சேல்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்ப அந்த டாக்குமெண்ட் வாங்கி படிக்கும்போது 1935 1935 அதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் 1928 டாக்குமெண்டா இருக்கு. எப்போ? வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 1900 எப்போ? 35ல யாரு இருக்காங்க? சுதந்திரம் பெத்துட்டுமா? சுதந்திரம் எப்போ வந்தது? 1947ல. அப்போ 35ல ஒரு டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட் 1928ல அடமானம் வச்சிருக்காங்க. 1935ல ஊடகத்துக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்க. 1953ல அது ஊடகத்துக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப ரெக்கார்ட் எங்க இருந்து படிக்கிறோம்? 1928, 35, 53 அப்படி படிச்சுக்கிட்டே வரும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல பாரு அதுதான் வரலாறு. தெரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன் இது? வரலாறு. சொத்து என்பது வரலாறு. நீங்க தங்கமா வச்சுட்டு போங்க. நீங்க வேற ஏதாச்சும் வச்சுட்டு போங்க. அதெல்லாம் உங்க பேர் சொல்லாது. தங்கத்துல உங்க பேர் இருக்குமா? வாங்குன பில் மறுநாளே காணாம போயிரும். கிழிச்சு போட்டுருவாங்க. ஒரு சில பேர் டாக்ஸ் கட்டுறதுக்காக எடுத்து வைப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கலாம் தங்கம் வாங்குறீங்கல்ல, பில்லு குடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் பத்திரம் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கிறீங்களா? இருக்கா? நம்ம வீட்ல இருக்குமா? எல்லார் பில்லும் இருக்குமா? வச்சாலும் ஒரு 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 5 மாசம், 6 மாசம், 1 வருஷம் அவ்வளவுதான். ரிட்டர்ன் நீங்க நகை விக்கிறீங்களா? அப்ப அந்த பில் வச்சு பார்க்குறீங்களா? கிடையாது. சொத்து அப்படி கிடையாது. சொத்துல உங்க பேர் இருக்கும். கவர்ன்மென்ட் கெசெட்ல உங்க பேர் வரும். உங்களுடைய கணவர் பேர் வரும். உங்க அப்பா பேர் வரும். சோ வரலாறுல பதிவு இதுதான். வரலாறுடைய பதிவு இதுதான். தங்கத்துல உங்க பேர் எழுதப்படாது. மத்த பொருளுகள் அன்னாடம் யூஸ் பண்ற பொருள்ல உங்க பேர் எழுதப்படாது. சொத்துல உங்க பேர் எழுதப்படும். சொத்துல சொத்துல உங்க பேரு எழுதப்படும். தலைமுறை தலைமுறை தாண்டி அத படிப்பாங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். 2025ல டாக்குமெண்ட் படிக்கிறோம். எந்த வருஷத்துல டாக்குமெண்ட்? 1935 வருஷம் டாக்குமெண்ட். பிறந்து கூட இருக்க மாட்டேன் நான். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா பிறந்திருப்பாங்க தெரியல. அந்த வருஷத்துல. ம். அந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு நம்ம கையில வருது. இருக்கா? அதுதான் உண்மை. இல்லையா? அதுதான் வரலாறுங்க. மக்கள் உங்களுக்கு எது சொல்ல வரேன்னா, எதுக்கு இத புரிய வைக்க வரேன்னா, இதுதான் வரலாறு. வரலாறுடைய பதிவு இதுதான். வரலாறுடைய படைப்பு இதுதான். வரலாறுடைய சாதனை இதுதான். சோ மனை என்பது நிகர் எதுவுமே கிடையாது. இறைவன் இயற்கையில் முதலில் படைத்தது
இந்த மண்ணு தான். இறைவனுடைய இயற்கையில முதல்ல கடவுள் என்ன படைச்சான் அந்த உலகத்துல? பூமிய தான் படைச்சான். பூமியில நிலங்கள படைச்சான். அதுக்கப்புறம் தான் இயற்கைய படைச்சான். மலைகள படைச்சான். அதுக்கு சூழ்நிலைகள் நெறைய விஷயங்கள் படைச்சான். பறவைகள் படைச்சான், மிருகங்கள படைச்சான். கடைசில தான் என்ன பண்ணான்? கடவுளு கடவுளுடைய கடைசி படைப்பு மனிதன். கடவுளுடைய முதல் படைப்பு இந்த பூமி, நிலம் தான். நிலப்பரப்பு தான் முதல்ல கடவுள் படைக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல மலைய வைக்கிறான். அதுக்கப்புறம் இயற்கைய உருவாக்குறான். தண்ணிய உருவாக்குறான். எல்லாமே கடைசி படைப்பு மனிதன். அதோட முடிச்சுட்டான் அவ்வளவுதான். போதும்பா இவன ஒருத்தன பதைச்சது. இதுக்கப்புறம் இனிமேல் எதையுமே படைக்க கூடாதுன்னு மனிதனை படைச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் எதையும் படைக்கக்கூடாது. இவன் ஏதாவது படைச்சுக்கிட்டான். கண்டுபிடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி விட்டுட்டான் கடவுள். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டான்? இவ்வளோ படைச்சு கடைசியா நம்மள படைச்சுட்டு, நம்மள படைக்கும்போது அவன் கடைசி நினைச்சிருக்க மாட்டான். இதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் படைக்கலாம்னு யோசிச்சிருப்பான். ஆனா நம்மள படைச்சதுக்கு அப்புறம் அவர் முடிவு எடுத்திருப்பான் இறைவன். என்ன பண்ணிருப்பான்? இதுக்கப்புறம் எதுவுமே படைக்கக்கூடாதுடா. கடைசி இவன் தான். அ இதுக்கப்புறம் படைக்கவே கூடாது. நம்மளுக்கே புத்தி சொல்லிக் குடுக்குறான் பாரு இவன். என்ன? நம்ம என்ன சொல்லுவோம் கடவுள? கடவுளே கண் இல்லையாடா அவனுக்கு, காது இல்லையாடா அவனுக்கு, கேட்க மாட்டேன்டா நீ. அதெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் அட்வைஸ் பண்ணுவோம் கடவுளுக்கு. மாரி இறைவனுடைய படைப்புல கடைசி சொல்றான். ஆனா கடைசி அவன் படைச்சிருக்க மாட்டான் நம்மள. நம்ம கடைசியா நம்மளே நம்மள உருவாக்கிட்டு இருப்போம். அவன் அதுக்கப்புறம் என்னவே மறந்துட்டு இருப்பான். இதுக்கு மேல உலகத்துல எதையும் படைக்கக்கூடாதுடா. அ மாரி அதெல்லாம் கடவுள் என்ன பண்ணிட்டான்? இனி மனிதன் உருவாக்கட்டும். நான் என்னுடைய வேலையை செய்து விட்டேன். இனி மனிதன் உருவாக்கட்டும். அவனுக்கு அறிவு குடுத்தாச்சு. 6 அறிவு. எல்லாத்துக்குமே 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு. 6 அறிவு வச்சு அவன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டான். அவனுக்கு தேவைகள அவன் செய்யட்டும். ஆரம்பத்துல என்ன பண்ணோம்? இலைகள வச்சு சுத்தி துணியா ஆக்கினோம். எப்படி படைச்சான்? நம்ம தான் படைச்சான். துணியெல்லாம் போட்டு ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட், கோட் எல்லாம் போட்டுலாம் படைக்கல. எப்படி படைச்சான்? ஆதாம் அவ்வால எப்படி படைச்சான்? நம்ம தான் படைச்சான். உலகத்துல மனிதன் அதனால அம்மனமா வரான். சரியா? சோ அதுக்கப்புறம் தான் மனிதன் என்ன பண்றான்? அந்த அறிவ வச்சு வச்சு இலைகள வச்சு ஒரு துணியா பண்ணி துணிய கட்டுறான். அந்த இலைகள வச்சு துணி மாரி கட்டுறான். அறிவு. எதுக்கு சொல்லுவேன்னா அறிவு. மக்கள் வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க? மனிதன் யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டே, பண்ணிட்டே என்ன பண்றான்? ஆனா இன்னைக்கு அட்வான்ஸா போயிருச்சு. அன்னைக்கு துணிய வந்து என்ன பண்ணாங்க? இல்லாதனால கிழிச்சு, கிழிச்சு போட்டு தச்சு, தச்சு போட்டிருந்தாங்க. என்னது? அன்னைக்கு துணிய வந்து என்ன பண்ணாங்க? தச்சு கிழிஞ்ச இடத்துல கூட தைப்பாங்க. அது வறுமையா இருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும். இப்ப பெருமை என்னன்னா, கிழிஞ்சு போட்ட துணி போட்டா தான் பெருமை. அன்னைக்கு கிழிஞ்சு போட்ட துணி போட்டா வறுமை. இன்னைக்கு கிழிஞ்ச துணி போட்டா தான் பெருமை. அதான் சொல்லுவாங்க பழமொழி. இல்லையா நம்ம ஊர்ல? அ மேய்க்கிறது எருமை. அது ஏன்டா பெருமை உனக்குன்னு சொல்லி. அது மாரி அதான் சொல்றேன். காலம் இன்னைக்கு என்ன மாறிடுச்சு? அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டோம். ஆதாம் காலத்துல போயிட்டோம் நம்ம இன்னைக்கு. ஆதாம் காலத்துல போயிட்டோம். என்ன போயிட்டோம்? துணிய கிழிச்சு போடுறது. சோ எதனால இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இதுதான் விஷயம். மக்கள் புரிஞ்சுக்கிங்க. மக்கள் வந்து நம்மளுடைய நிர்வாகத்துடைய மக்கள், நம்முடைய தூண்கள், நம்முடைய தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் இன்னைக்கு வந்து மனை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா நம்ம நிர்வாகத்துல இருக்கிற மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லங்க. ஓப்பனா சொல்றேங்க. அவங்கலாம் வந்து மனைக்கு முதலாளி ஆக்கிட்டாங்க. கவனம் கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா மனைக்கு முதலாளி 100% பதிவுல உங்க பேர் இருக்குங்க. வரலாறு உங்க பேர சொல்லும். வரலாறுல உங்க பேர பதிக்கிறோம். சரிங்களா? ஆனா நம்ம மட்டுமே அனுபவிச்சுட்டா போதுமா? ஏன்? சொல்லுவாங்கல்ல, "நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும்னு" சொல்லி. வையகம் வேண்டாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம கூட வேலை செய்றவங்க, சொந்தக்காரன கூட்டு வர மாட்டோம் சத்தியமா இனிமே. யாருமே கூட்டு வர மாட்டீங்க. தெரியும் எனக்கு. என்ன? சொந்தக்காரன கூட்டு வர மாட்டீங்க. ஏன்னா எதிரியோ, விரோதியோ அவன் தான் நமக்கு இல்லையா? நண்பன கூட்டுருவாங்க. நம்ம அக்கம் பக்கத்த கூட்டுட்டு வாங்க. நம்ம கூட வேலை செய்றவன கூட்டிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அவனுக்கு பயணத்துக்கான
ஒரு விடிவெளியா இருங்க. ஒரு வழிகாட்டியா இருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி செஞ்சு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த மக்கள் உங்கள அறிமுகப்படுத்திட்டு, அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க. இப்ப நீங்க லேண்ட் வாங்க போறீங்க. நீங்க இன்னொருத்தர்கள அறிமுகப்படுத்துங்க. அவங்களே லேண்ட் ஓனர் ஆக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் 124 மாசம் எந்த நிர்வாகமும் பண்ணாதுங்க. 100% பண்ணாது. நான் வந்து அத சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஸோ நம்ம நிர்வாகம் அத பண்ணுது. அத நீங்க நம்புறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாசம் உங்க சார்பா ஒரு ஒரு மக்களின் சார்பா ஒரு ஒரு கஸ்டமர் மூலியமா குறைஞ்சது ஒரு 5 பேராச்சும் இந்த மாசம் இஎம்ஐல சேருவாங்க. நம்மளுடைய கான்செப்ட் இஎம்ஐல சேர்க்கிறது இல்ல. ரெடி கேஷ் தான். ஆனா இன்னைக்கு மக்கள்ட்ட பணம் இல்லையே. இன்னைக்கு பணம் இல்ல. அதனால என்ன பண்றோம்? இல்லாதவனையும் இருக்குன்னு சொல்றது தான் நிர்வாகத்துடைய கொள்கை. என்னது? இல்லை என்ற சொல்லை மாற்றி, உள்ளது என்ற சொல்லை உருவாக்கணும். என்னது இல்ல? வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல. இப்ப கேட்போம்ல, சொந்த வீடு இருக்கா? இல்ல. சொந்த நிலம் இருக்கா? இல்ல. அந்த இல்லை என்ற சொல்லை மாத்தணும். உள்ளது என்று சொல்லி அந்த மாறணும். என்ன கேட்கணும்? வீடு இருக்கா? நிலம் இருக்கா? நிலம் இருக்கு. வீடு கட்ட போறோம். இருக்குன்னு சொல்லணும். அந்த வார்த்தைக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் என்ன பண்றோம்? என்னோட 10,000 பேருக்கு யாரு 10,000 பேரு? டாடா பிர்லா குடும்பம், அம்பானி குடும்பம், அதானி குடும்பம், கோடீஸ்வரன் குடும்பம், அண்ணா நகர்ல, அசோக் நகர்ல, அ பெசன்ட் நகர்ல இருக்கிற குடும்பமா வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட. இல்ல. இதோ பெரம்பூர், திருவிக நகர், வீனஸ், குளத்தூர், அப்படி போனா அரும்பாக்கம். அண்ணா நகர்லயே கொஞ்சம் லோ பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்க. சோ அந்த மாரி வேலை செய்றவங்க, கூலி வேலை செய்றவங்க, டெய்லி வேலை சம்பளம் வச்சவங்க, பெண்கள், தாய்மார்கள், ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்றாங்க, சமையல் வேலை செய்றாங்க, பெருக்குற வேலை செய்றாங்க. கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம கிட்ட இடம் 10,000 பேர் யாருக்கு குடுத்துருக்கோம்? ஓனர் ஆக்கியிருக்கோம். யார ஆக்கியிருக்கோம்? லேண்ட் என்ற ஒரு விஷயமே கனவா கூட யோசிக்க முடியாத நபர்கள இன்னைக்கு நம்ம வந்து லேண்டுக்கு ஓனர் ஆக்கியிருக்கோம். சோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓனர் ஆயிருவீங்க சீக்கிரமா. வாங்க. உங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் வெயிட்டிங்ல தான் இருக்கு. நீங்க தான் வரணும். தட்டுங்கள் திறக்க போறீங்க. தட்டெல்லாம் வேண்டாம். திறந்து தான் வச்சிருக்கோம். காலைல 10:00லிருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும். வந்தீங்கன்னா, உங்களுக்கான தேவைகளை நீங்க என்ன வேண்டுமோ, லேண்டுக்கு எவ்வளோ காசு கட்டுனீங்க, எவ்வளோ கட்டணும், பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட், அதுக்கு என்ன டைம் தருவீங்க, அதுக்கு எவ்வளோ ஆஃபர் தருவீங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க, எல்லாமே இருக்குங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். சரிங்களா? பண்ணுவோமா? நீங்களும் பயனடைங்க. உங்க சார்பா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கொலீக்ஸ், உங்க கூட வேலை செய்றவங்க, உங்களுடைய நியர் பை டெனன்ட்ஸ், சோ இவங்கலாம் என்ன பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்க. லேண்ட் வாங்குறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. லேண்ட் வாங்குறதுக்கு வழிகாட்டியா இருங்க. சரிங்களா? ரூ. 2,000 ஸ்கீம் என்ன பண்றோம்? பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 கஸ்டமர் சேர்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? எங்களுக்கு எண்ணம் ரூ. 2,000 ஸ்கீம் கிடையாது. ஆனா முழுசா காசு வாங்குறதுக்கு இன்னைக்கு நபர்கள் கம்மியா தான் இருக்காங்க. 10 பேர் வராங்கன்னா, அதுல 4 பேர் தான் ரெடி கேஷ்ல. மீதி 6 பேரு இஎம்ஐ தான் கேட்கறாங்க. சரியா? சோ ரெடி கேஷ்க்கும் நம்ம கிட்ட இருக்கு. இஎம்ஐக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஷார்ட் டைம் இஎம்ஐக்கும் நம்ம கிட்ட இருக்கு. லேண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. பொன்னேரியில இருக்கு. ரெட் ஹில்ஸ்ல இருக்கு. மீஞ்சூர்ல இருக்கு. இந்த பக்கம் வேப்பம்பட்டுல இருக்கு. கடம்பத்தூர்ல இருக்கு. அரக்கோணத்துல இருக்கு. திருத்தல்ல இருக்கு. செங்கல்பேட்டு வேணுமா? மதுராந்தகம் வேணுமா? அங்கவும் இருக்கு. வாங்க. சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாரி நிர்வாகம் 100 அல்ல, 200% உங்களுக்கு ஃபேவரா உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி செஞ்சு குடுப்பாங்க. செய்வோமா? நீங்க வாங்க. நீங்களும் வாங்க. உங்க சார்பா 4 பேரையும் நிர்வாகத்துக்கு புது அறிமுகமும் கொண்டு வாங்க. சரிங்களா? மிக்க நன்றி. இவ்வளவு நேரமா இந்த காணொளிய பார்த்து பொறுமையாக, நிதானமாக கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காணொளி நீங்க மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. ஷேர் பண்ணுங்க. ஸோ இது நம்ம நிர்வாகம். நம்ம நிர்வாகம் நெனச்சா தான் இது நமக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். ஏதோ நிர்வாகத்துல காசு கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, அதுல ஆர்வம் போயிரும். இது நான் நெனைக்கிறது, நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான். நம்மலாம் ஒரே ஃபேமிலி. தாஜ் என்பது ஒரு குடும்பம் அவ்வளவுதான். இதுல எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அதுதான் மாசம் மாசம் உங்க முன்னாடி எந்த வேலையா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி. சரிங்களா? செய்வோமா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இதே மாரி உங்களுடைய ஆர்வமும், உங்களுடைய சப்போர்ட்டும் இந்த நிர்வாகத்துக்கு கன்டினியூஸா குடுங்க. ஸோ நிர்வாகத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் மிக அவசியம். சரிங்களா?
உங்களுக்காக நிர்வாகம், உங்களால் நிர்வாகம். சரிங்களா? இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமே என்னது? உங்களால் நிர்வாகம், உங்களுக்காக நிர்வாகம். ஆக உங்களுக்காக என்ன வேணாலும் ஆஃபர், ஸ்கீம், சலுகை எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுகிட்டு செயல்படுங்க. சரிங்களா? இது உங்கள் நிர்வாகம், உங்களால் நிர்வாகம். ஓகே? ஸோ உங்கள் நிர்வாகத்துல நீங்க தான் வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டு உங்க தேவைகளை நீங்க வந்து தெரியப்படுத்தி அதுக்கான சலுகைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? செய்வோமா? உங்கள் நிர்வாகம், உங்களுக்கான நிர்வாகம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட்டின் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வரவேற்கிறோம். 500 ரூபாய் குழுக்கள் போனஸ் ஆஃபரில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். 1000 ரூபாய் இஎம்ஐ. ரேகா மோகன் 14, சையத் கரிமுல்லா 400, சிராஜ் பாஷா 438, மாபூப் அலி 589, ஜெயலலிதா 714, விஜயலட்சுமி 749, ராஜாத்தி 797. அடுத்து ஜான்சன் நகர் மனை பிரிவில் பார்த்த சாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, குமார் 29 பி, கலாவதி 30, கலாவதி 31, கமலாபாய் 33 பி, சொக்கினா 39 பி, ரஷிதா காதர் பைக் 40 பி, தாட்சானி 46, மல்லிகா 47 ஏ, அங்கமால் 47 பி, சமீர் அகமது 50 ஏ, ஷோயப் அகமது 50 பி, நாகராஜ் 58 பி, நிஹா பாத்திமா 65 ஏ, நிஹா பாத்திமா 65 பி, நீலாவதி 73 ஏ, முகமது அலி 73 ஏ, சாஹிரா பானு 73 சி, பரின் பேகம் 88 பி, காயத்ரி 93 பி, நாகம்மாள் 93 பி, முருகவேல் 94, ஆகாஷ் 97 ஏ, தானேஷ் குமார் 102, ஆபிதா 107 பி, நஸ்ரின் பேகம் 109 ஏ, நஸ்ரின் பானு 110, ஹலிமா பி 112 ஏ, பாக்கியா 112 பி, தில்ஷாத் 118 பி, எல் பாஞ்சாலி 127, ஜெயஸ்ரீ 139, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, கோபிநாதன் 149 பி, நந்தகுமார் 153 பி, ஜெயபிரியா 160 பி, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 164 பி, வைஷாலி 171 பி, வினோத்குமார் 185 பி, எலிசபெத் சாசியா 194 பி, இப்பானி 197, ரிஸ்வானா பேகம் 207 பி, உதயகுமார் 208 பி, நவீன்குமார் 213, சாஜிது நிஷா 216 ஏ, சாரா ஸ்னேகலதா 222 ஏ, ஏசுரத்னம் 222 பி, ரூஹினாஸ் 230 ஏ, ஜெயசுதா 235 பி, ஆலியா சுல்தானா 238, குரைஷா 239, ரேஷ்மா பர்வீன் 249, ரேஷ்மா பர்வீன் 250, கல்பனா 107 ஏ. அடுத்து கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள்: வால்மூர்த்தி 23, செல்வநாதன் 27, சின்ன பொண்ணு 30 பி, எஸ்தர் 41 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42 பி, புனிதா 43 ஏ, அன்பரசி 43 பி, உமா 44, ஷீபா 44 பி, லக்ஷ்மி 46 ஏ, மோகனசுந்தரி 50 பி, சரண்யா 51 ஏ, பார்வதி 51 பி, விஜய் 61 ஏ, ரேஷ்மா பாலசுப்ரமணியன் 63 ஏ, ரங்கநாதன் 74. அடுத்து டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள்: சந்திரலேகா 18, சந்திரலேகா 33, பாபு 39, தில்ஷாத் 44, ராஜேஷ்குமார் 58, சாந்தி 59, சுரேஷ் பழனி 62, விஜயகுமாரி 67, மங்கம்மாள் 75, மீனா 77, தீபக் 78, அமிர்தா குமார் 81, அமுதா சுரேஷ் 114, ஆறுமுகம் 123, சண்முக சுந்தரம் 125, ரோஜா 131, நந்தினி 134. அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள்: கரோலின் 108, ஹரிஷ் 107, பாபு 110, பரான்கான் 112, பாலாஜி 113, பாலாஜி 114, பாலாஜி 115, ஃபரிதா 122, குமார் 123, ஜெர்லின் ஜெசிகா 128, ராமலட்சுமி 130, அக்ரம் 134, அனிதா 137, அனிதா 138, அனிதா 139,
மீனாட்சி 147, ஷானு 149, பிருத்விக் 152, தஸ்லீம் பானு 156, விக்டர் 160, மேரி காந்தி 161, மைக்கேல் 162, பிலிப்ஸ் 163, கேவி 164, தம்புரான் தொடர் 165, செல்வம் சிங் 166, அருண்குமார் 168, பாலாஜி 171, பவித்ரா 172, குருராஜா 173, ரஹீம் 178, உமா மகேஸ்வரி 184, பிரகாஷ் ஸ்ரீ 185, பிரதீக்ஷா ஸ்ரீ 186, சரஸ்வதி 194, ஸ்ரீனிவாசன் 167. 500 ரூபாய் குலுக்கல் போனஸ் ஆஃபரில் 50 நபர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். கவனிக்கவும். நூத்தி 13, 65 ஏ, 153 பி, 51 பி, 134, 165, 27, 114, 102, 107 பி, 88 பி, 222 ஏ, 78, 207 பி, 58, 46 ஏ, 171, 167, 156, 65 பி, 114, 61 ஏ, 134, 173, 168, 130, 97 ஏ, 74, 125, 27, 208 பி, 184, 112, 18, 50 பி, 51 ஏ, 63 ஏ, 138, 589, 162, 59, 250, 30 பி,
172, 164, 75, 30, 714, 239, 186, 139. தற்போது 500 ரூபாய் குலுக்கல் போனஸ் ஆஃபரில் 50 நபர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது 250 ரூபாய்க்கான குலுக்கல் போனஸ் ஆஃபரில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். 1000 ரூபாய் இஎம்ஐ. தன்ஷிகா 235, பக்தவச்சலம் 634, சர்குண் 658, கரண் 679, காயத்ரி 966, மஞ்சுளா 117, மனோபாலன் 174, ரெஹ்மான் 1125. அடுத்து ஜான்சன் நகர் மனைப்பிரிவு. இந்திரா 39A, சாயிதா 40A, கலைவாணி 48B, பாலுசாமி 49A, சாயிதா சாலியா 66A, நிக்கத் சாயிபா 66B, ரஜியா பேகம் 73B, புஷ்பலதா 92B, செல்வி 93A, ரமேஷ் 101, விஜயா 104, ஹரிகிருஷ்ணன் 130, இணைத்துலா 135, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, அஞ்சலி 148, நாகேஸ்வர ராவ் 153A, கார்த்திக் 157B, 160A, வீர சிவசங்கரி 161B, சுரேஷ் 167B, அப்துல் அசீஸ் 172A, மணிகண்டன் 172B, ரிஸ்வான் கான் 177A, அருண் 178B, திலகம் 179, சாந்த லட்சுமி 193, ஜெகதீஸ்வரி 188A, சொப்னாஸ்ரீ 188B, கல்யாணி 190B, சாந்தி 195B, இஸ்ரத் 202, ஆண்டாள் 207B, பாலாஜி 216B, மோனசுந்தரி 225A, கஸ்தூரி 230B, முகமது வசீம் 237, முகமது வசீம் 238, அசோக் 248, குமாரி 149A, மைதிலி 206A, ஜான்சன் 206B, அருள் 161A, இந்திரகுமார் 33A, கருணாகரன் 90, செல்வசுந்தரி 117, தனிகைவேல் 126, பாஞ்சாலி 197A, சசி 128, மோனிஷ் 144B, ஜெகத்ராமன் 146B, கேப்ரியல் ஜாய்சன் 147, குமார் 181B, சுரேஷ் 185A, முபினா அக்தர் 208, ஷர்மிளா 136. அடுத்து கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள்: சரவணன் 11, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17B, வசந்தா 20A, சம்ஷாத் பேகம் 42A, ஆஜ்ரா பேகம் 45B, ஜலீல் 62A, சுகுணா 63B, தனலட்சுமி 41B, குருராஜன் 24, அன்பு 19B. அடுத்து திருத்தணி மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள்: ஸ்வர்ணதேவி 26, பரிமலா 35, யுவராஜ் 36, மொய்தீன் ஜலாலுதீன் 44, பூரணி 51, ஹைருநிஷா 57, சுமன் ஜீவா 60, கோமதி 69, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, குப்பு 115, கதிர்வேல் 119, அம்பிகா மகேஷ்குமார் 128, வீரமணி 148, முத்துவேல் 120, மணிகண்டன் 56. அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள்: யோகேஷ் 104, வெங்கடேசன் 105, விஜயலட்சுமி 116, இந்திராணி 117, கோகுல கிருஷ்ணன் 136, ஷேக் ஜபீர் 144, நிசாமுதீன் 175, ஹசீனா 180, சாஷினி 181, வனிதா 189,
மாலினி 195, அருணகிரி 196, சஞ்சய் 197, பாலமுருகன் 198, முகமது அனிஃபா 199, ரகுபதி 200, நவாப்ஜா 131, ரம்யா 174, மல்லிகா 182, முனுசாமி 183, கிருஷ்ணராஜ் 187, உமா 190, உமா 191, மல்லிகா 192, பாலமுருகன் 198, பார்த்தசாரதி 201, முகமது அனீஸ் 202, ரஃபீக் 203, ராஜு 204. தற்போது 250 ரூபாய் குலுக்கல் போனஸ் ஆஃபரில் 50 நபர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். நாற்பத்தி 4, 658, 105, 189, 248, 141, 197, 175, 56, 144 பி, 130, 51, 185 ஏ, 104, 62 ஏ, 63 பி, 147, 136, 11, 93 ஏ, 57, 116, 128, 117, 192, 966, 178, 45 பி, 19 பி, 198, 200, 119, 107, 179, 60, 146 பி, 20 ஏ, 202, 148, 90, 140, 66 பி, 679, 198, 142, 92 பி, 23
204, 203, 128, 204. தற்போது 250 ரூபாய் குலுக்கல் போனஸ் ஆஃபரில் 50 நபர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும். பிப்ரவரி மாத குலுக்கலில் வெற்றி பெற்ற நமது தாஜ் ரியல் எஸ்டேட்டின் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாத குலுக்கலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.